ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது இந்த வெயில் காலத்தில் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற செடிகளில் எது வெயிலை பிடிச்சி வளருது, அதுக்கு ரொம்ப வெயில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த மல்லி செடியை தாங்க காமிப்பேன். தெரியுதா? அதாவது குட்டி குட்டி மொட்டாக இருக்கிறனால உங்களுக்கு அது வீடியோவில் அவ்வளவா தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்குது, ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்கொள்ளா காட்சிமாங்கல்ல, தரையிலிருந்து கீழே இருந்து எவ்வளவு மொட்டுக்கள் பார்த்திங்களா? பாருங்களேன், இது அவ்வளோ பூத்துச்சுன்னா நமக்கு முடியெல்லாம் ரொம்ப அதிகமாக கிடையாது. நம்ம வெட்டி வெட்டி விட்டுருவோமா? ஒரு காலத்தில் இடுப்புக்கு கீழே இருந்துச்சுங்க, ஒரு 40 இருக்கும். 40க்கு மேலே நம்ம அப்படியே கழுத்து வரைக்கும் தான் முடி வச்சுருக்கேன். அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதுக்கு மேலே முடியை நம்ம வளர விடுறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பூ நமக்கு ரொம்ப ஜாஸ்தி பார்த்திங்களா? வெயிலுக்கு மல்லி அப்பா, அதனுடைய வளர்ச்சியை நம்ம சொல்லி மாளாது அந்த மாதிரி. ஆனால் சில பேர் மல்லி எனக்கு பூக்க மாட்டுக்கு, வளர மாட்டுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முழு வீடியோ, லாங் வீடியோவாக லென்த்தி வீடியோ உங்களுக்கு ஒன்று நான் போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? இது நம்ம அந்த ஒரு செடி தான் வச்சோம், ஒத்த குச்சி 60 ரூபான்னு வாங்கி வச்சேன். ஆனால் அதனுடைய வளர்ச்சி பாருங்களேன். இடம் எங்கெல்லாமோ இடம் மாற்றிட்டேன், இடமே பற்ற மாட்டுக்கு. அதுவும் இந்த வெயிலில் அவங்க பூத்து கொடுங்குவாங்க. ஆனால் என்ன, நம்ம எடுத்து தலையில் இது வரைக்கும் வைக்கவே இல்லை. நம்ம பாத் பவுடருக்காக எடுத்து அதை யூஸ் பண்ணிடுறோம், சரிங்களா? ஓகே, அடுத்து செழிப்பா அப்படி ஒரு அட்டகாசமான வளர்ச்சி அப்படின்னா, மாடி கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருக்குது. ஏன்னா இப்போது நான் கிட்டத்தட்ட வாரத்தில் 2-3 நாள்லாம் க்ளீன் பண்ணுவேன். பட் இப்போ நம்முடைய மனநிலை, உடல்நிலை எதுவும் சரியில்லாத காரணத்தினால கிட்டத்தட்ட 3 மாதமாகவே ஒரு கடனேன்னு ஏனோ தானோ அப்படின்னு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ 15-20 நாளாக சுத்தமாக க்ளீனிங்கே பண்ணலைங்க. அதனால் மாடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வீடியோ பார்க்குறவங்களுக்கு, நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். பட் புதுசாக பார்க்குறவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்து அபாரமான வெயில் பிடிச்ச நம்மளுடைய ஃப்ரெண்ட் இவங்க தான், எலுமிச்சை. அப்பப்பா, பூக்கள் பூக்கள் பூக்கள், அவ்வளவு பூக்கள் பார்த்தீங்களா? அமைதியாக காமிக்க நினச்சிக்காதீங்க. அமைதியாக நீங்கள் உட்காந்து இதை பார்த்து ரசிக்க வேணாமா? அதுக்கு தான். வாங்கடிச்சலாம் எவ்வளவு பூக்கள் உள்ளலாம். இதெல்லாம் பார்த்திங்களா? இவ்வளவு பூக்களும் காய்களாக மாறுவாங்க, விரைவில் மாறிட்டாங்க. இங்கே பாருங்க, பூக்கிறதெல்லாம் காயாக தான் மாறுறாங்க பார்த்திங்களா? தெரியுதா? இங்கே பாருங்கள், 2 பூத்தா அடுத்த இங்கே பாருங்க, காய் எல்லாமே காய்களாக மாறிடுறாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மல்லி வெயிலில், மொட்டை வெயிலில் வச்சிடணும். வெயில் கொஞ்சம் ஷேடடாக இருந்தால் அது பூக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இவங்களும். லெமனும் நல்லா வெயிலில் வச்சிடணுங்க, இல்லைன்னா அவங்க கொஞ்சம் மக்கர் பண்ணுவாங்க. அடுத்து வெயிலில் ஒரு சில மரங்களையும் செடிகளையும் நம்ம வாங்கி வச்சோம், என்ன ஆனாலும் சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதில் ரொம்ப ஒரு இலையில கூட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே சும்மா பளபளன்னு பார்க்கவே ரம்மியமாக, இவ்வளோ பளபளன்னு உங்களால் வளர முடியுமா அந்த வெயிலில் அப்படின்னு சொல்கிற மாதிரி மல்பெரிங்க. இது சாதாரண மல்பெரி கிடையாது. சாதாரண மல்பெரி நம்ம வீட்டில் கட்டிங்ஸ் அனுப்பியிருந்தாங்க ஒரு தம்பி. அழகாக ஒரு வாரத்தில் தழுத்து நிறைய கட்டிங்ஸ் அனுப்பியிருந்தாங்க. சூப்பராக தழுத்து வந்துச்சு. தழுத்து வந்ததுக்கப்புறமா எடுத்து நான் ரீபார்ட் பண்ணேன் வேறு ஒரு பெரிய ட்ரம்மில். அதோடு அவங்க பட்டு போயிட்டாங்க. ஸோ மல்பெரி நம்ம வீட்டில் ஆர்டினரி மல்பெரி இல்லை. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்கள ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா அழகாகவே தழுத்து வந்துடுவாங்க. அந்த ரீபார்ட் பண்ணுற வேலையை வெயில் முடிஞ்சதுக்கப்புறமா நான் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அது எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த செடி செத்து போயிடுச்சு. ஸோ மல்பெரியை நம்ம வைக்கும்போதே பெரிய ட்ரம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா வரும்போதே வெயில் தாங்கி அழகாக அந்த மாதிரி சூப்பராக வளர்ந்துருவாங்க. இவங்களும் அவங்களோட தான் வந்தாங்க. ஆனால் எவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டாங்க பாருங்களேன் வெயிலோடு வச்சு. அடுத்தது மருதாணி, சிவப்பு மருதாணிங்க.
இவங்களை வெயிலோட தான் ரீபாட் பண்ணியிருக்கேன். ஆனால் கூட தாங்கி வந்துட்டாங்க. ரீபாட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னாக்க மொட்டை வெயிலில் தான் வச்ச கம்ப்ளீட்டாக இலை ஃபுல்லாக கருகிட்டாங்க. போச்சு, ரீபாட் பண்ணியிருக்கக்கூடாது போல், அதுவும் சிவப்பு மருதாணி வேறு முடிஞ்சிச்சுக்காது அப்படின்னு நினச்சா பட்டு அதுக்கப்புறம் தழுத்து எவ்வளோ உயரம் வந்திருக்காங்க. ஏன் உயரத்துக்கு வந்துட்டாங்க, அழகாக வந்துட்டாங்க பார்த்திங்களா. இவங்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட் க்ரோத்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வெயில் தாங்கி வந்தவங்க யார் அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்தமான் நொச்சி. பூ அழகாக இருக்கால்ல, வயலட் கலரில் செம்மையாக இருக்கா. எவ்வளோ பூக்கள் சூப்பராகவே வெயிலில் அழகாக பொழைச்சி அழகாக வந்து அவளுடைய அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பூக்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்து சூப்பராக அந்த வெயிலில் வர்றவங்க யாருன்னா அங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் கட்டிங்ஸ் ஏற்கனவே வச்சதுனாலும் இந்த வெயில் வந்ததுக்கப்புறம் இந்த டிசம்பர் பூக்கள் எல்லாமே இங்கே பாருங்கள். இது ஒரு டிசம்பர், ஒரு பிங்க் இல்லை, ஒரு மாதிரி ஒரு ராமர் பச்சையா, அது மாதிரி ப்ளூ மாதிரி. இது வந்து ஒயிட். இவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் இந்த டைமில் வெயிலில் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பெரண்டை. பெரண்டையினுடைய வளர்ச்சியும் அபாரமாக இருக்குதுங்க. சாப்பிட முடியாத அளவுக்கு பெரண்டை பாருங்களேன். ஆனால் எல்லா பிரண்டையும் இது மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சதுர பிரண்டை, ஓலை பிரண்டை, இது ரெண்டும் தான் வந்து வெயிலில் அபாரமான வளர்ச்சியாக இருக்குது. உருட்டு பிரண்டை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பயங்கரமான ஸ்லோ க்ரோத் அப்படின்னா இவங்க தாங்க, இலை பிரண்டை. வச்சு எவ்வளோ நாள் ஆகுது, வெயில்னாலும் சரி மழைனாலும் சரி இவங்க மெதுவாக தான் வளர்கிறாங்க. ஸோ நான் இப்போ காமிச்சவங்கெல்லாம் வந்து வெயில் தாங்கி அட்டகாசமாக வளர்ந்துட்டுருக்கிறவங்க. தெரிஞ்சுக்கோங்க, யாரை வெயிலில் ரீபாட் பண்ணலாம், யாரை பண்ணக்கூடாது, யார் யார் வெயிலுக்கு நல்லா வருவாங்க, யாரை வாங்கி வைக்கலாம் வெயிலில் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது மாதிரி இங்கே பாருங்கள், வெள்ளை நாவல் சும்மா வாங்கி வச்சு 1 இயர்ஸில் அந்த 4 மாதமாக சும்மா கீழே அந்த தொட்டியை விட்டு மேலே வரல, தொட்டிக்குள்ளேயே அடக்க ஒடுக்கமாக இருந்தாங்க. ஆனால் இந்த வெயில் வந்ததுக்கப்புறம் வெயிலில் கொண்டு வந்து வச்சா என்னையெல்லாம் மிஞ்சி 7 அடி போயாச்சு. அதுவும் யாரும் என் பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி கிளைகளை அங்கேயும் இங்கேயும் விட்டு நான் கொஞ்ச நாள் ஆன உடனே அங்கனக்குள்ளே பாருங்கள் 5 தொட்டி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதில் வந்து பக்கத்தில் இருக்கிற தொட்டிகளை எடுத்தே ஆகணும். எனக்கு வந்து இந்த மாடியில் பாதி இடமாவது நீ கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நல்லா அது மாதிரி இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்காங்களா. இவங்களெல்லாம் வந்து வச்ச இடத்துலையே அப்படியே இருந்தது அப்படின்னா இந்த நெற்பவளம்லாம் தன்னால் முளைச்சிருக்கு. நான் எதுவுமே பண்ணல, சூப்பராக வந்துட்டாங்க. ஆனால் ரீபாட் பண்ணேங்க ஒன்று, அதுவும் ரேர் வெரைட்டி. இருக்காங்களா தேடுங்க, எங்கடா இங்கே கிணறு இருந்தது காணுமே அப்படின்னு தேடுற மாதிரி ரீபாட் பண்ணேங்க. வெயிலில் ரீபாட் பண்ணதுக்கு முன்னாடி அப்படி பச்சை பச்சைன்னு அழகாக தழுத்து வந்தது அந்த தம்பி கொடுத்தப்ப. ரீபாட் பண்ணதுக்கப்புறம் இலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே இருக்குது. கம்ப்ளீட்டாக அது மேலே உள்ளது ஃபுல்லாக அழுகிடுச்சு. கீழே உள்ளது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எடுத்து பார்த்துடலாமான்னு நினச்சேன், ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால் விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ காமிச்சிருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து அடுத்து பாருங்கள், வெயிலுக்கு அகத்தி, அது மாதிரி முருங்கை, இவங்கெல்லாம் அழகாகவே வராங்க. அடுத்து மணத்தக்காளி, டெய்லி மணத்தக்காளி. இப்போ நேற்றுலாம் கீழே இருந்து 2 தொட்டியில் இருந்து எங்கே பார்த்தாலும் இருக்கும், வேரோடு பிடுங்குவேன். ஏன் உயரத்துக்கு இருக்கும், அப்படி பிடுங்கி தான் சமைச்சிட்ருக்கேன். இன்னும் நம்ம 8 அடியில் ஒரு மணத்தக்காளி கீழே நிற்கிது. ஸோ அதை தான் அடுத்து சமைக்கிறப்ப பறிக்கணும். அடுத்து இங்கே ஒவ்வொரு தொட்டிக்குள்ளேயும் 7 அடி 8 அடிக்கு மணத்தக்காளி, அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக பிடுங்கி போட்டுட்டு தான் செய்கிறோம். ஸோ அவங்களும் வெயில் தாங்கி நல்லாவே வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு யார் வெயில் தாங்கி நல்லா வளர்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? தேடுறேன். ஏன்னா சில பேர் வளர்ச்சியை பார்த்தோன்னே ஆஹா, அடுத்து இங்கே பார்த்தீங்களா வெயிலில் தான் பிடிங்கிட்டு வந்து வச்சேன். டெய்லி ஒரு பூவாது பூத்துடுறாங்க. பட்டர் கப் எல்லோ செம்ம இல்லை, இந்த மாதிரி சூப்பராக வளரக்கூடிய இவங்களெல்லாம் பார்த்துட்டிங்களா. அது மாதிரி வெற்றிவேர் வெயிலுக்கு சூப்பராகவே வளர்ந்துருக்காங்க. இது வரைக்கும் அமைதியாக இருக்கடம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ பார்த்தா அட்டகாசமான வளர்ச்சி. ஸோ ஒரு 10-12 செடிகள் சொல்லியிருக்கேன். அருமையான வளர்ச்சிங்க. வெயிலுக்கு செம்மையாக வளர்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி செடிகளை வெயிலில் வாங்கி வைங்க. வந்தோடனே தண்ணி ஊற்றும் போது ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்டாச்சு. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு எனர்ஜி வேணாமா, அதுக்கு ஒரு 2 வெண்டைக்காய். அது மாதிரி இந்த மாதிரி செடிகளெல்லாம், அது மாதிரி சொடக்கு தக்காளி
பக்கம் இடமெல்லாம் சுடக்கு தக்காளி. அந்த சுடக்கு தக்காளி அவ்வளோ பிடுங்கி போட்டு இங்கே பாருங்க அம்பாரமாக பிடுங்கி போட்டிருக்கேன்னா அவ்வளோ ஆனால் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் வெயிலில் நல்லாவே வளர்க்கலாம். இவங்களை பற்றி கேரே பண்ண வேணாம். எந்த பெஸ்டிசைடும் கொடுக்க வேணாம், ஃபெர்டிலைசரும் கொடுக்க வேணாம். அதனால் இவங்களெல்லாம் கேர் பண்ணாமல் தள்ளி விட்டுட்டு மற்றவங்கள கவனிக்கிற வேலையை நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர் மக்களே.